பொங்கல் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்பிய மக்களால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னையை நோக்கி அதிக அளவில் மக்கள் படையெடுத்ததால் திண்டிவனம் அருகே உள்ள சலவாதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தென் மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் புதுச்சேரி, திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் இருந்து வந்த பேருந்துகளும் திண்டிவனம் வழியாக சென்றதால் தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் வாகனங்கள் நிறைந்து காணப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இருந்து ஆத்தூர் வரை சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஒரே நேரத்தில் அதிக அளவிலான வாகனங்கள் குவிந்ததால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ரொம்ப டிராஃபிக். அங்கேருந்து ஒரு இன்ச் பை இன்ச்சாக மூவ் ஆகுது. இப்போது எப்படியா இருந்தாலும் சென்னை இப்போ 2 மணி நேரத்தில் போகலான்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூடுதலாக எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட இது தொல்பள்ளி டோல்கேட்லேருந்து அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் போக வேண்டியது ஒரு 4 மணி நேரம் ஆகுது. பைக்லேயே அவ்வளோ நேரம் ஆகுது. ரொம்ப மறைச்சி ரொம்ப டிராஃபிக் ஜாம், சுத்தமாக போகவே முடியல. இந்த பொங்கல் முடிஞ்செல்லாம் ரிட்டர்ன் ஊர்லேருந்து திரும்ப போகிறதுனால ரொம்ப செம டிராஃபிக்காக இருக்குது. அதேபோல் அதிக அளவிலான வாகனங்கள் வருகையால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சிங்கபெருமாள் கோவில் ஜிஎஸ்டி சாலை ஸ்தம்பித்தது. கடும் போக்குவரத்து நெரிசலால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. போக்குவரத்தை சரி செய்யும் பணிகளில் தொடர்ந்து போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டனர். தென் மாவட்டத்தில் இருந்து வரும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்தடைந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பேருந்து நிலையத்திற்கு வெளியே இறக்கிவிடப்பட்ட பயணிகள் அருகிலுள்ள மாநகர பேருந்து நிலையத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்றடைந்தனர். பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோல் கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களிலும் நேற்று காலை முதலே கூட்டம் நிரம்பி வழிந்தன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.